நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்போ நிறைய மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த ஸ்மூத்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை அவங்களால அசால்ட்டாக அங்கே கொடுக்க முடியும். அசால்ட்டாக கொடுக்க முடியுங்கிறத விட பேட்டரி பேக்கப்பை ஓரளவுக்கு பெட்டராக மெயின்டைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம 2K டிஸ்பிளேன்னு போகும்போது அதில் நிறைய பிக்சல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் பிக்சல், டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிக்சல் டென்சிட்டின்னு சொல்லலாம், PPIன்னு சொல்லுவாங்க, பிக்சல் பர் இன்ச். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K டிஸ்பிளேல ஜாஸ்தியாக இருக்கும் when compared to FHD plus டிஸ்பிளே. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து FHD plus டிஸ்பிளே வந்து மிட் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் 2K டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இப்போ OnePlus 15 மாதிரியான மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து 1.5K டிஸ்பிளேவை அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடல்லையே கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக. அது கொடுத்தாலும் அந்த பேட்டரி பேக்கப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப கம்மியான ரெசல்யூஷன் இருந்ததுனாக்கா அதை புஷ் பண்ணுறதுக்கு அதிகமான அந்த பவருங்கிறது வந்து தேவைப்படாது. அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் கட்டிங்காக கூட இருக்கலாம், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது தொடர்பாக OnePlus பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கிற அந்த ப்ரைஸிங் இருக்கு இல்லையா, அது அதில் கொஞ்சம் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 73,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க 2K டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம் தாராளமாக. 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2K டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கனாக்கா மேபி அது எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கலாம். 7300 mAh பேட்டரி இருக்கு, பவர்ஃபுல்லான SoC இருக்கு, LTPO டிஸ்பிளே 2K ரெசல்யூஷனில் கொடுத்துருந்தாங்கனாக்கா அந்த பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு பெட்டராக ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ள புந்து ஆராய்ந்திருக்கலாம். பட் அதற்கான சந்தர்ப்பமே அவங்க கொடுக்கல. 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டாங்க. பட் அது குவாலிட்டியான டிஸ்பிளே தான். இதில் நிறைய நண்பர்கள் கேட்குறது என்னன்னா, இந்த 1.5K டிஸ்பிளேவுக்கும் 2K டிஸ்பிளேவுக்கும் மூவிலாம் பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறது தான். ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ. பெரிய அளவுக்கு ஃபீல் ஆகாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஃப்ரென்ஸஸை நம்மளால் எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளவு, அதுவும் வந்து மெயின் மேட்டர். இப்போ டிவி மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்சஸ் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதை நம்ம தொலைவில் உட்காந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சைஸில் இருக்குது. மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 7 இன்ச், 7 இன்ச்சுக்கு இன்னும் அவங்க போகலை, கூடிய விரைவில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். 6.9 இன்ச் வரைக்கும் மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 6.78 இன்ச் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன் OnePlus 15 நான் வந்து சொல்கிறேன். அதிகபட்சமாக இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸும் 6.85 இன்ச், 6.83 இன்ச் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா பெரிய அளவில் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் ஃபீல் ஆகாது. 2K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளேவும் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அவுட்புட்டை தான், ஒரே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பக்கத்தில் வச்சு தான் பார்க்க போகிறீங்க. அப்படியே தள்ளி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கூட நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அதை கூட உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட்டான விஷயம் தான். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சாம்சங் S24 Ultra அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆனிச்சு. அதில் வைப்ரன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பஞ்சியாக இல்லை அந்த கலர்ஸ்லாம். ஸோ அதனால் சில டிஃப்ரென்சஸ் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அது வந்து 2K டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் அங்கே நான் முன் கொண்டுட்டு வரல. டிஸ்பிளேவோட குவாலிட்டி தான். அந்த டிஸ்பிளேவை இவங்க எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கங்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பேசிக்காக நீங்கள் கேட்டிங்கனாக்கா 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளேவுக்கும் 2K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளேவுக்கும் டைரெக்டாக டிஃப்ரென்சஸ் தெரியுமா ஒரு நார்மல் யூஸருக்குன்னு கேட்டிங்கனாக்கா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பீக் பிரைட்னஸ் மேட்டர்ஸ் அண்ட் கலர்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது வந்து மேட்டர். சோனியோடைய அந்த டிஸ்பிளே இருக்குது இல்லையா, அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கலர்ஸ் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ்லாம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் நம்ம டிவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோனி டிவியோட டிஸ்பிளேவுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சாம்சங் வந்து நிறைய டிஸ்பிளே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. மொபைல் ஃபோன்ஸுக்கு மட்டும் கிடையாது, டிவிக்கும் அவங்கள்ட்ட வந்து டிஸ்பிளேலாம் இருக்குது. பட் சோனி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். சோனி X2 மொபைல் ஃபோனே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு LCD ஸ்க்ரீனில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த கலர்ஸ் இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் சோனி என்றைக்குமே வந்து மாஸ் தான். அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ ஒரு டிஸ்பிளேயில் வந்து ரெசல்யூஷனால் மட்டும் அந்த டிஃப்ரென்சஸ்ங்கிறது வந்து கிடையாது. அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி, அவங்க என்ன மாதிரியான அந்த கலர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் சைடில் அவங்க என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் காட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா S24 Ultraல அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க.
அதில் போய் நம்ம அந்த வைப்ரன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். சாம்சங் S24 அல்ட்ரா வந்த புதுசில் கொஞ்சம் ஷட்டிலாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஆப்ஷன் கொடுத்தாங்க. நான் வந்து அதை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக மாற்றினேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃபைனரான டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் அது வந்து உங்களுக்கு 2K டிஸ்பிளேயில் கொஞ்சம் விசிபிளாக இருக்கலாம். அந்த அளவுக்கு நொங்கெடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சும்மா சாதாரணமாக வீடியோ பார்க்குறதுக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் வந்து தெரிய போகிறது கிடையாது. மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஃபோனை வச்சுட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரியான நிலைமை ஆகிட்டுங்க. நான் இப்போ தெருவில் பார்க்குறேன், இல்லை எங்கேயாவது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தோம்னா ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்க சாப்பிடும் போது மொபைல் ஃபோனை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே தாங்க சாப்பிடுதுங்க. அவங்க ஊட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த குழந்தைங்க மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்லேயும் என் பையன் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஸோ எல்லோரும் இப்போ மொபைல் ஃபோனுக்கு அந்தளவுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ க்ளோஸாக வச்சு பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா டிவி வந்த புதுசில் கொஞ்சம் பக்கத்துலனா ஒரு 3 அடி 4 அடி தள்ளி உட்காந்தாலே டே பின்னாடி போய் உட்காரான்ட்டு அதட்டுவார். இப்போ அதெல்லாம் செய்ய முடியல. எல்லோரும் கையில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு அப்படியே கிட்டக்க உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிக 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 குறைவு. ஒருவேளை நீங்களாக இது 1.5K டிஸ்பிளே, இது 2K டிஸ்பிளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு வேணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். மற்றபடி பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாதுங்க. 1.5K டிஸ்பிளேவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பேட்ரி பேக்கப்பை அதனால் கொஞ்சம் நல்லா ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். பட் இதில் வந்து மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸோடைய அந்த வேலையும் வந்து இருக்குது. பேட்ரி பேக்கப், அதாவது அந்த பவர் கன்சப்ஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதும் ஒரு மேட்டர். இதை நம்ம வந்து அசால்ட்டாக போட்டு முடிச்சுட்டு போயிட முடியாது. ஏன்னா வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு அப்புறம் பேட்ரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ வர்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். 1.5K 2K அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளேவை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக புஷ் பண்ணுறதுக்கு ஜிபியு வந்து ஸ்ட்ரெயின் ஆக போகிறது கிடையாது. அது ரொம்ப ஈஸியரான ஒரு டாஸ்க்காக இருக்கும் அதுக்கு. அண்டு அதனால் ஸோ பவரும் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம போகலாம். இதை மொபைல் ஃபோன் பிராண்ட் ஏதாவது குழப்பி விட்டு இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி OTA அப்டேட்டில் ஏதாவது ஒன்று புஷ் பண்ணாங்கனாக்கா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெசல்யூஷன், அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பிக்சல் எவ்வளோ இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இங்கே மேட்டர் வந்து பிக்சல் பெர் இன்ச்சு மட்டும்தான். அதிகமான பிக்சல் இருக்கிறது குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். டிஃப்ரென்சஸ் பெருசாக ஃபீல் ஆகாது நம்மளுடைய அந்த ஹியூமன் ஐக்கு. அவ்வளோதான். நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணி அதை செக் பண்ணிங்கனாக்கா மேபி அந்த டிஃப்ரென்சஸ் ஃபீல் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.